சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஆமென் ஆண்டவர் சீசர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் நீர் ஒரு எரேமியா அல்லது எலியா, அப்படி ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போது அதில் ஒரு பேதுரு என்கிற அந்த சீசன் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு மாம்சத்திலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் வருவதில்லை, இது பிதாவிடத்திலிருந்து உனக்கு வந்தது என்று சொல்லுகிறார். இயேசு கடவுள் என்கிற வெளிப்பாடு, இயேசு தேவகுமாரன் என்கிற வெளிப்பாடு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அது இந்த உலகத்தின் மூலமாக வருவது இல்லை, நம்முடைய மாம்சத்தின் மூலமாக வருவது இல்லை, நம்முடைய யோசனையிலிருந்து நம்முடைய இரத்தத்தினுள்ள அந்த அணுக்களிலிருந்து வருவது இல்லை, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அது நமக்கு வருகிறது. இயேசு தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு, பிதாவாகிய தேவனே நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளோ பேர் நாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வெளிப்பாடெல்லாம் பிதாவாகிய தேவனே நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடை கொடுத்த தேவன் உங்களை கடைசி வரை நடத்தாமல் இருப்பாரா? நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அப்படி கொடுத்த அப்படி சொன்ன அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, நீ ஒரு கற்பாறையாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. சபை என்பது ஸ்தோத்திரா, அது உலகத்துக்குள்ளே மூடுகிறதல்ல, அது தேவனுடைய வல்லமைக்குள்ளே மூடி இருக்கிறது. அல்லேலூயா. கது ஸ்தோத்திரம். சபை என்பது உலகத்தினுள்ள லேட்டஸ்டாக வருகிற எல்லா பழக்க வழக்கங்களுக்குள்ளே மூடி இருக்கிறதல்ல, தேவனுடைய கரத்துக்குள்ளாக மூடப்பட்டது தான் சபை. ஆமென். ஆகவே சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபையை கடவுள் ரொம்ப மேன்மையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள சில மனிதர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், சில ஜனங்கள் சபையை உலகத்தோடு கொண்டு போகிறார்கள், மட்டமாக கொண்டு போகிறார்கள். அது தன்னுடைய மகிமையை இழந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே சபை என்பது அது ஒரு மகிமையானது, அது தேவனுடைய வல்லமையினால் நிறையப்பட்டது. சபை என்பது கட்டடம் அல்ல, உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள், அந்த சபையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 1:23 வசனத்தை வாசிப்போம். வேதத்தை நீங்கள் எடுத்து தியானிங்க. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. அல்லேலூயா. சபை எல்லாவற்றையும் நிரப்பும், எல்லாவற்றாலும் நிரப்பும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை
எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ சபை என்பது சபைக்கு தலையாக இயேசு இருக்கிறார். அவருடைய சரீரம் தான் சபை. அல்லேலூயா. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சரீரங்களிலே அவயங்களாக சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய சரீரத்திலே உள்ள அவயமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் சபையை பார்த்தே பயந்து சபைக்குள்ளே வரமாட்டாங்க. சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்தே அவங்களுக்கு ஒரு பயம், இவங்கெல்லாம் பரிசுத்தமான ஜனங்கள். அப்படி பயந்து அவங்க இல்லை வெளியவோ இல்லைன்னா சர்ச்சுக்கு வராமலோ இல்லை ஏதோ ஒரு மனசில் ஒரு பயம், சபைனா ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். அல்லேலூயா. அப்படி பயந்து உள்ளே வர மாட்டாங்க. ஆனால் சபை என்பது அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்ட அங்கமாக இருக்கிறோம், ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்ன நினைக்கிறோம், நான் சபையில் இருக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆகவே சபை என்பது அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்ட அவயங்களாக இருக்கிறது. சரீரத்துக்கு தலையாக இயேசு இருக்கிறார். அதாவது சபைக்கு தலையாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபையை ஏன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்றால் சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார், நாம் அவருடைய உறுப்புகளாக இருக்கிறோம். அதனால தான் சபையை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை, தொட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நிறைய ஸ்தோத்திரம். சபைக்கு தலையாக இயேசு இருக்கிறார். நாம் எல்லாரும் அதனுடைய அவருடைய சரீரமாகிய சபைக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. தேவ பிள்ளையே, சபை என்பது அப்படி உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே கூடி இருந்து மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவர் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம்பக்குதில், ஜெபம் பண்ணுவதிலும் அவர்கள் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். இதுதான் சபை. இந்த மாதிரி சபையைத்தான் யாரும் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. மற்றதெல்லாம் மேற்கொள்ளும், மற்றதெல்லாமே மேற்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. மற்றதெல்லாம் மேற்கொள்ளும். அப்படி வாழலைன்னா அது ஆண்டவருடைய சபை அல்ல, அது ஆவியானவர் மேற்கொண்ட சபை அல்ல, அது உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே சபை என்பது உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்டு ஆண்டவருக்காக தியாகமாய் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு கூட்டம் தான் சபை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார். ஆமென். இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, 8 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆமென். ஸ்தோத்திரா. ஆனால் பைபிள் சொல்லுது அந்த நாள் முழுவதும் அவங்க கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். ஆமென். ஊழியம் செய்கிறாங்களா? கிடையாது. 8 மணிக்கு முடிஞ்சு சபை முடிஞ்சா வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த நாளை கைகொள்ளுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சபை என்பது இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்குரிய ஒரு ஓய்வு நாள். அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் யோவானை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போனார். தாவீது வனாந்தரத்தில் இருந்து அந்த நாளை நினைச்சு ஏங்குகிறார். அப்படி நாமும் அந்த நாளை உறுதியாய் கை கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சபை என்பது மறுபடி பிறந்த மக்கள் இருக்கிற ஒரு இடம். கிறிஸ்தவ ஜீவியம் அது மறுபிறப்பின் அனுபவத்தோடு ஒத்து போகிறதாகும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பின் கூட்டம்.
அப்படி எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்தவ சபை என்பது மறுபிறப்பின் கூட்டம் உட்கார்ந்திருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நிக்கதோமிட சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மறுபிறப்பின் கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே ஒரு தடவை பிறந்தா அல்லேலூயா ஸ்தோத்திரா ஆமென், நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள், அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆமென். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நிக்கதோமை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் 5-6 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தோடு ஆரம்பமாகிறது. அதுதான் சபையிலே நாம் சேருகிற மக்கள். மறுபிறப்பின் அனுபவத்தோடு தான் ஒரு விசுவாசிக்கு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. மறுபிறப்பின் அனுபவத்தோடு ஆரம்பமாகணும். அல்லேலூயா. ஒரு இன்ஜினை அடிக்கும் பொழுது அந்த இன்ஜின் அந்த லேண்டெல்லாம் அது போட்டு சுற்றும் பொழுது ஆமென், அதுக்குள்ளே காற்று உள்ளே போகும், ஆயில் உள்ளே போகும். அல்லேலூயா. இன்னும் ஏரெல்லாம் உள்ளே போய் அது கிளம்பி அடிக்கும். அல்லேலூயா. அதை அடித்து அது ஓடிட்டா அது சரியா அதுக்குள்ளே எல்லாமே நல்ல வேலை செஞ்சா அந்த இன்ஜின் அடித்து ஓடிடும். ஆமென். அதில் ரிங்ஸு சரியில்லை, காற்று உள்ளே வரலை, ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜின் அடிக்கவே அடிக்காது. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வரும்போது அவன் சரியாக மறுபிறப்பு அடைஞ்சிட்டான்னா, பிறப்பு மறுபிறப்பு சரியாக அடைஞ்சிட்டான்னா அவன் எங்குனையுமே விழவே மாட்டான், அவன் பின்மாற்றத்தில் போக மாட்டான், அவன் ஆண்டவருக்காக வாழுவான். அல்லேலூயா. ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் தொடக்கம் மறுபிறப்போடு ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆரம்பமாகி உள்ளே வருகிறது தான் சபை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. யாக்கோபு புஸ்தகத்தில் 1:18 வாசிப்போம். யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்கள், நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்படின்னா அவன் ஜெனிப்பித்தார்னு சொல்றது பிறக்க வைத்தார். எதனாலே பிறக்க வைத்தார்? ஸ்தோத்திரா, சத்திய வசனத்தினாலே நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தினாலே நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம், ஒரு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, எபேசியர் 2:1 எழுதப்பட்டிருக்கிறது, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவோடு கூட அவர் நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்திய வசனத்தினாலே மறுபடி பிறக்க வைத்தார். நானெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வரும்போது இந்த வேதத்தை ஆழமாக படிச்சுட்டே இருப்பேன், அழுதுகிட்டே படிப்பேன். எத்தனை மணி வரை? 12 நைட்டு 12 1 மணி வரை படிப்பேன். இந்த வசனம் நம்மை மறுபடி பிறக்க வைக்கிறது. இன்னைக்கு யாரும் வேதத்துக்கு அதிகமான நேரம் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, ஐயா சாப்பிடவாயான்னு சொல்லி. அந்த ஊழிய அழைப்பில் ஆண்டவர் சமூகத்தில் கிடக்கும்போது 12 மணிக்கெல்லாம் பைபிள் படித்து அழுதுகிட்டே இருப்பேன். அந்த வசனத்தினாலே அவர்கள் ஒரு மறுபிறப்பு ஆகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவர்கள் மறுபடி பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறார்கள். 1 பேதுரு 1:4 வாசிப்போம். 1 பேதுரு 1:4. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:4
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாதது மாசற்றது வாடாததுமாய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம எப்படி ஆண்டவர் ஆமை பிறக்க வைத்தாரா? மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நாம் மறுபிறப்பு அடைகிறோம். அல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை மறுபிறப்பிலே ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நிக்கோதேமுவிடம் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மறுபிறப்பு அடைஞ்ச கூட்டம்தான் சபை என்பது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய கூட்டத்தை, ஆமென், ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய கூட்டத்தை உள்ளே கொண்டு வரோம்னா அந்த சபையினுடைய தன்மையை கொஞ்சம் குலைச்சா போதும். அல்லேலூயா. அந்த சபையினுடைய அந்த பரிசுத்த தன்மையை கொஞ்சம் குலைச்சிட்டா இந்த உலகத்தில் கிடக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கூட்டமெல்லாம் உள்ளே வந்துடும். ஏன் சபை நம்ம போகிறதுக்கு ஏற்றதாக போயிடுச்சு. அல்லேலூயா. ஆகவே சபையின் தன்மையை கொஞ்சம் குறைச்சிட்டா, ஆமென், அந்த லவ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா, அல்லேலூயா, பேச்சில் கொஞ்சம் ஆமென் ப்ரோ மச்சான் அப்படிலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி சொல்லிக்கிட்டே போனோம்னா, அல்லேலூயா, அந்த உலகத்துக்கு ஒத்த அந்த பாசை அந்த பழக்க வழக்கம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு அது ஒரு நல்ல ஐடியா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரா. ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஏதாவது பாட்டுகளை ஏதாவது படித்தோம்னா அந்த ஆத்துமாக்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் சபை எங்கே போயிடும்? முழு சபையும் நரகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் எங்கே போவார்? அந்த பாஸ்டர் தீயில போய் விழுந்துருவார். அல்லேலூயா. அதில் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் சேர்த்து நரகம் போவாங்க. அவர் இரத்த பழி இந்த பாஸ்டர் மேலே தான் வரும். ஆக சபையின் தன்மையை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா, அந்த பரிசுத்தத்தை அந்த மேன்மையை கொஞ்சம் குலைச்சிட்டோம்னா சபை வேற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. ஆக அது சபை அல்ல, அது உலகத்தோடு சேர்ந்துடும். அல்லேலூயா. ஆனால் கூட்டம் வரும், காசு கிடைக்கும், ஆமென், காணிக்கை பெருகும். ஆனால் கடவுளுடைய வழி போயிடும், கடவுளுடைய தரிசனம் போயிடும், கடவுள் நம்மளை விட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதனால சபையின் தன்மையை ஆமென் கெடுக்கிற சுபாவங்கள் அல்லேலூயா யாருக்குள்ளேயே வரவே கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் பாருங்கள், எல்லாம் முகத்தில் மேக்கப் போட்டு, அல்லேலூயா, எல்லாம் கண்ணெல்லாம் கருப்பாக்கி கீழே கருப்பாக்கி, அல்லேலூயா, எல்லாம் பளபளன்னு சேலையை உடுத்தி, ஆமே சினிமாக்காரியை விட பகட்டா நின்று, அல்லேலூயா ஸ்தோத்ரா, அவர் போகிறார் இவர் வருகிறான்னு பாட்டு படிக்காளுங்க. அல்லேலூயா. அந்த போறாரு இந்த போறாரு பாட்டு படிக்காளுங்க. அல்லேலூயா. அப்படி பாட்டு படித்தோன்னு என்ன நடக்குது? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த உலக மக்கள் எல்லாம் அந்த முகத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சபையினுடைய தன்மையை கெடுக்கிறார்கள். ஆமென். அந்த பரிசுத்தமான மேன்மையை கெடுக்க சில குள்ள நரிகள், ஆமென் ஸ்தோத்திரா, கள்ளத்தனமா உள்ள நுழைந்து சபையின் மேன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். காசு நிறைய கிடைக்குது, பேரு புகழும் வருது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபை என்பது அது பரிசுத்தமானது, அது ஆண்டவருடைய பிள்ளைகளால் நிறைஞ்சிருக்கிறது, மறுபிறப்பின் அனுபவத்தோடு கூடியிருக்கிற மக்கள் இருக்கிற ஒரு இடம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலிலும் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு
விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த கூட்டம் என்பது நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப உயிர்த்தெழுந்த கூட்டம். அல்லேலூயா. சபை என்பது கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப உயிர்த்தெழுந்த ஜீவியம் செய்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அதுதான் சபை என்பது. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவோடு கூட மரிக்காமலே நான் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது விசுவாசிகள் அல்ல, அது முழு சபையும் சபை அல்ல. அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த கூட்டம் என்ன கூட்டம்? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தன்மையை நாம் இப்போ புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வருகையில் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுவோம். ஐயோ, நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படலையே, பாவத்துக்கு சாகலையே முழுவதும் அப்படின்னுங்கிற அந்த சீரியஸான அந்த தன்மையை நம்ம எப்போ தான் யோசிப்போம். அல்லேலூயா. அது சோதரா, ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் முழுகி தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு, அப்போ பெட்டியில் அவர் பாடியை வச்சிருக்குது. அவர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்து இது பாவம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நான் செத்து போயிட்டேன், என்னால் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்துக்கு மரிக்கணும். அல்லேலூயா. பாவம் நம்முடைய சரீரத்தில் வேலை செய்யக்கூடாது. ஏன்? நான் செத்து போயிட்டேன் கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நான் உயிர் தெழுந்து ஒரு புதிய ஒரு மனுஷனாக நான் வாழுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம். அவர் பிழைத்திருக்கிறது போல நாமும் பிழைத்திருக்கிறோம். அப்படி சபை என்றால் ஆமென், கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்கள் திரும்ப கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தவர்கள். ஆமென். பாவம் அங்கே சபைக்குள்ளே இல்லை. ஆமென். இச்சைகள் இல்லை, காமம் இல்லை, சண்டை இல்லை, அடிதடி இல்லை. ஆமென். ரட்சிக்கப்படாத முரட்டு குணம் இல்லை. ஏன்? அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப அவர்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறார்கள். ஆத்துமாவில் ஒரு புதிய மனுஷனை அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அதுதான் சபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் ஆமென் ஜீவிக்க வேண்டும். அதுதான் சபை. அந்த சபையைத்தான் ஆண்டவர் அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிப்போம். கொலேசியர் 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கொலேசியர் 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்துட்டா அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் நாம் இருக்கிறோம். இந்த டிசம்பர் கடைசி மாதத்தில் ஞானஸ்நானம் கொடுப்போம். ஆமென். ஸ்தோத்திரா. ஆண்டவர் நிக்கேத்தோடு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா.
ஆமே, பரலோகம் என்பது சும்மா கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அங்கே மாம்சமும் இரத்தமும் அதை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அங்கே ஆவிதான், அங்கே ஆத்துமாதான் அங்கே கடந்து போகிறது. இந்த உலகம் என்பது நமக்கு ட்ரைனிங், ஆமேன், ட்ரைனிங் எடுக்கிற ஒரு இடம். பரீட்சை இங்கே நடக்கும். அல்லேலூயா. ஆமேன். இந்த பூமியிலே நீ கர்த்தருக்காக உண்மையா நீ வாழும் பொழுது அந்த ராஜ்யத்தை நீ சுதந்தரிக்கிறாய். அல்லேலூயா. அங்கே பெருமை போக முடியாது, அங்கே பணம் போக முடியாது. அல்லேலூயா. அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே உலகத்தில் உள்ள பெருமைகளையும் ஆடம்பரங்களையும் கொண்டு உள்ளே வருவார்கள், ஆனால் அங்கே உள்ளே எதுவும் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக அந்த சந்தோஷம் எப்போது இருக்கணும். அல்லேலூயா. அந்த தரித்திர நாய லாசரு, ஆமென், அந்த ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கேட்குறான், உனக்கு வீடு இல்லையா? அவன் சொல்லுகிறான், எனக்கு ஏசப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான், நான் அங்கே போவேன். அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் பரலோகத்தில் எனக்கு ஒரு ஏசப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தான். அவன் மரிக்கும்போது ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். நாம் என்ன நினைக்கிறோம்? ஆமென், ஸ்தோத்திரா, நிறைய பேருக்கு நிறைய இருக்கிறது, அதனால் அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் நிறைய பித்தலாட்டமாக அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தால் நான் நல்லா வாழுவேன், நல்ல சபைக்கு போவேன், நான் ரொம்ப ஏன் கிடந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சர்ச்சுக்கே போக முடியலை, ஒன்றுமே கிடையாது, சாப்பிட வழி இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. அந்த தரித்திர நாய் லாசரு, அவனை ஆண்டவர் அவன் சாகும் பொழுது ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டா. அல்லேலூயா. அவனை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு வீடு இல்லையா, இப்படி தெருவில் படுத்து கிடக்கிறிய? எனக்கு ஏசப்பா ஒரு வீடு வைத்திருக்கிறா. உனக்கு சொந்த வீடு இல்லையா, வாடகை வீட்டில் இருக்கிறியா? நீ ஒன்று நினைக்கணும், ஏசப்பா எனக்கு ரத்தின கற்களால் எனக்கு வீடு கட்டி வைத்திருக்கிறா. என் கதவு, என் வீட்டுக்கு கதவு தகர கதவு தான் இருக்கிறது, ஆனா ஏசப்பா எனக்கு ஒரு கதவு வச்சிருக்கிறா. மரகதத்தில் ஆமென் கதவு வச்சிருக்கிறா. அல்லேலூயா. ரத்தின கற்களால் கதவு வைத்திருக்கிறா. அவை அங்கே இருக்கிற நடை வீதிகள்லாம் தங்க ரதம், ஆமென், தங்க பாதையா இருக்கிறது. என் வீட்டில் ஒரு காப்ப தங்கம் கூட இல்லை, ஆனா ஏசப்பா வைத்திருக்கிற அந்த ஆமென் நடப்பாதையே தங்கத்தினால் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எப்போது நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல்ல, பசும ராகம், பத்ம ராகம், அவன் கோமேதக கல்லு, ரத்தின கல்லு, அவன் எத்தனை வைடூரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வைத்து ஆண்டவர் பரலோகத்தை கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரா. அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லை, எனக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்குது, எனக்கு உழைச்சி தான் நான் எங்கள் ஆமை வாழ வேண்டியது இருக்கிறது. நீ உழைச்சாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு தாமே ஸ்தோத்திர ரத்தின கற்களால் எனக்கு ஒரு ஆண்டவர் வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொர்க்கத்தை தங்கத்தினால் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அமெரிக்காவில் இருக்கிற ஆமே இந்த ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விஞ்ஞான ஆமே என்ன சொல்கிறது, நாசா சொல்லுது, ஒரு கிரகத்தை பார்த்தாங்களாம், செவ்வாய் கிரகம், அந்த மாதிரி ஒரு கிரகத்தை போய் பார்த்தாங்களாம். அது வந்து ஒரு உருண்டையாக அந்தரத்தில் நிற்கிது. நிறைய கிரகங்கள் அந்தரத்தில் இருக்குது. அந்த கிரகத்துக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த கிரகத்தில் அவ்வளவு வைடூரியங்கள் மண்ணில் பிதஞ்சு கிடக்குதான். அங்கே இருக்கிற மலையே ரத்தின கல்லாக இருக்குதான். அதை கொண்டு வந்தால், உலகத்துக்கு கொண்டு வந்தால், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித பேர்லையும் 500 கோடி ரூபாய் எழுதலாமா, சொத்து பிரித்து கொடுக்கலாமா. அந்த கிரகத்தில் இருக்கிற ரத்தின கற்களை அள்ளிட்டு வந்து பூமியில் விற்றா, அல்லேலூயா, ஒவ்வொரு மனுஷன் பேர்லையும் 500 கோடி ரூபா பேங்கில் போடலாமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் பரலோகத்தை எப்படி கட்டி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நினைக்கிறோம், என் வீடு கூரை வீடு ஆண்டவரே, நல்ல கதவு கூட எனக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. அந்த கதவு கூட கிடையாது, அந்த தகர கதவு உள்ள வீட்டில் இருந்து நீ ஒன்று நினைக்கணும், எனக்கு ஏசப்பா ஒரு ஸ்தலத்தை அவன் வைத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அந்த ஸ்தலத்துக்கு போவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் உருவாக்கி அவை இந்த சபையிலே நம்மை வைத்து பரிசுத்தப்படுத்தி அவை ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவருடைய ஜனங்களாக பிரித்து எடுக்கிறார். உலகத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம வீட்டில் எப்போதும் ஆண்டவர் பாட்டு ஓடிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமாக ஒரு குடும்பமாக நம்ம வாழணும். அப்படி வாழும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும்போது நிச்சயமாய் அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுவா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். இன்னும் 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 10 வரை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நாம் தியானிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அதாவது அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுந்தது மாதிரி நீங்கள் எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள். ஆனால் நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? பூமியில் உள்ளதைத்தான் நம்ம தேடிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஆமென். ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஆஃபீஸர், அவர் வீட்டுக்கு ஐடி ரெய்டு போயிடுச்சு. ஐடி ரெய்டு போன உடனே அவர் வீட்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் உள்ளே இருக்குது. அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு ரூபாயை பூரா பெட்ரோல் ஊற்றி பெட்ரோலை ஊற்றி தீ வச்சுட்டான். எல்லா ரூபாயுமே சில ரூபாய்களை தூக்கி கட்டுக்கட்டாக வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வீசிட்டான். மேலே மாடியிலேருந்து கீழே அள்ளி வீசிட்டான். ஐடி ரைடு உள்ளே வந்து பார்த்தா காசையே காணோம். பார்த்தா அவ்வளோ ரூபாயும் பெட்ரோல் ஊற்றி தீ வச்சுட்டான். சில ரூபாய்களை கொண்டு போய் அள்ளி வீசிட்டான் வீட்டுக்கு வெளியே. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் அவைகளை ஆசையாக தேடுறோம், அள்ளி அள்ளி தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு வச்சுக்கிறேன், என்ன வருது? பயம் வருது. ஐயோ 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 நம்மளை இன்னைக்கு பிடிச்சி உள்ளே தள்ளிடுவான். ஆமென். அதனால தான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, எனக்கு சும்மா நார்மலாக தந்தா போதும். அல்லேலூயா. ரொம்ப தந்து உண்மை மறுதளிக்கிறதம்மா போகாமல், ஒன்றுமே இல்லாமல் இருந்து நான் ஒரு கலவணியாக போகாமல், நடுத்தரமாக மிடில் கிளாஸாக அந்தந்த தேவைகளை சந்தித்து அப்படி ஓடுனா போதும். அப்படி பைபிள் வசனம் இருக்குதா? அல்லேலூயா. ரொம்ப தந்தம் உங்களை மறுதளிச்சிருவேன். ஆமென். ஒன்றுமே தராமல் ரொம்ப கஷ்டப்பட்டா களவாண்டுருவேன். அதனால் என்னுடைய தேவையை அப்பப்போ சந்திச்சுக்கிட்டு என்னுடைய இந்த பூமியில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினா போதும். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் பயம். அவன் அவன் தானோ இவன் தானோ அந்த காரில் வர்றானோ அவன் தான் இருப்பானோ, ஒரே பயம், தூக்கம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திர ஏழை ரொம்ப அழகாக தூங்குவானா, செல்வ பெருக்கனுக்கு தூக்கமே வரானா. அல்லேலூயா. ஏழை நல்லா சூப்பராக தூங்குவானா. பூமியில் உள்ளவைகளை மனுஷன் தேடிட்டே இருக்கிறான்,
அல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. எதுதான் இந்த ஆசையை தூண்டுது? அவயம். பொருளாசையை தூண்டுது அவயம், நம்ம சரீரம் தான் தூண்டுதான். அதனால அதை பெட்ரோல் ஊற்றி என்ன செய்யுங்க? அதை அழிச்சு போடுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இவைகளை நீங்கள் அழித்து போடுங்கள், அந்த அவயங்களை நீங்கள் அழித்து போடுங்கள். இவைகள் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமா இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவைகள் எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்களையும் கலைந்து போட்டு, பழைய மனுஷன் என்றால் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இல்லைன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத அனுபவத்தோடு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் முதல்ல மாதிரி தானே இருக்கிறேன். என்ன சபைக்கு வருங்க, நான் எப்படி இருந்தேனோ அப்படி தானே இருக்கிறேன். நான் எப்படி நான் ரட்சிக்கப்படணும் எப்படி நான் நினைக்கிறது என்னைய? அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி தான் இப்போ வருது இருக்கிறேன். என்ன விற்கிறவங்களை கும்பிட்றதில்ல, ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஸ்தோத்திரம், அதே பண ஆசையும் பொருள் ஆசையும் ஆமென் இச்சைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் பலவிதமான எண்ணங்களும் வந்து போய்கிட்டு விசிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது என்னைய. அல்லேலூயா. நான் எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி நான் என்னை கணிக்கிறது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல ஊழியம் வளர்ந்துட்டா அவங்க கொஞ்சம் பெருமை வந்துடுது, பெருமை வந்து காசு வந்துடுது. அதனால் அவங்க சின்ன ஊழியக்காரங்களை மதிக்காமல் போயிடுறாங்க. ஆகவே ஸ்தோத்திரா, அப்போ அவங்களும் உலகத்தான் மாதிரியே போகிறாங்க. ஆமென். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும் நம்ம பழைய சுபாவம் மாதிரியாகவே தாழ்மை, ஆமென், பாவ வாழ்க்கையில் தாழ்மை, எப்போதும் போல அந்த பணிவு, அது எப்போதும் நமக்கு இருக்கணும். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த தாழ்மையும் பணிவும், அந்த மற்றவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, அதெல்லாம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மற்றவங்களை மதிக்க தெரியணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்களை மதிக்க தெரிஞ்சால் அவங்களை கண்டிப்பாக கடவுளை ஆசீர்வதிப்பா. ஆமென். சில பேருக்கு பாருங்க மதிக்கவே தெரியாது. ஆமென். கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவங்களுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு நிற்கணும். நம்ம உட்காந்துருக்கிற சேரில் அவங்க நின்றுக்கு இருக்கிறாங்க. ஆமென், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. மதிக்க தெரியணும். அல்லேலூயா. சும்மா பைபிளை தூக்கிட்டு ஆமென் நானும் ஒரு விசுவாசின்னு சொல்கிறதுல வேலை இல்லை. பிறரை நல்ல மதிப்போடு மதிக்க தெரியணும். ஆமென். ஆமென். இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறத, ஐயா இங்கே வாங்கய்யா அப்படின்னு பண்பாக பேச பழகு. அல்லேலூயா. கரடு முரடாக பேசினேன்னா ஓடிடுவான் அவ்வளவும். அல்லேலூயா. அன்போடு பேசு. அல்லேலூயா. ஆமென். ஐயா வாங்கய்யா, அம்மா வாம்மா. அல்லேலூயா. பிறரை மதிக்க தெரிஞ்சாதான் கடவுள் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் அவன் முதியவனுக்கு முன்னாடி, நரைச்சவனுக்கு முன்னாடி அவன் எழுந்து நில்லுன்னு பைபிள் சொல்லுகிறது. நரைச்சவனுக்கு முன்னாடி இன்னைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறாங்க. உன்னை எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. உனக்கு அப்படி ஆமென் அப்படி ஒரு சுபாவம் இல்லைன்னா முதல்ல நடிக்கிறதா நீ நினச்சிக்க. உன்னை ஒரு நடிகர் திலகமாக உன்னை வச்சிருக்கிறாங்க. அவன் அவர் வரும்போது எந்திரிச்சு நில்லு, வாங்கன்னு கும்பிடு அப்படின்னு ஒரு நடிப்பில் இறங்கி அவன் நடிப்பு எப்படி மாறும்? சுபாவமாக மாறும். அல்லேலூயா.
முதல்ல நடிக்கவாவது பழகிக்க. அல்லேலூயா. முதியவர்களை ஆமென் ஸ்தோத்திர வயசானவங்களை மதிக்க தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. சின்ன வயசாக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி பேசு. வாங்க போங்க சொன்னா உன் குடும்பம் நாசமாயிரும், உன் குடும்பத்துக்கு மரியாதை கிடைக்காது. முதல்ல வாங்கன்னு சொல்லி பழகு. அல்லேலூயா. சின்ன பையனாக இருந்தாலும் வாப்பா தம்பி வா வாங்க வாங்க அப்படி சொல்லி பழகு. அல்லேலூயா. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரே மாதிரி மதிச்சு பழகு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவன் கைவிடப்பட்டவராக இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், நீ பெரிய எஜமானா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், கைவிடப்பட்டவங்களா இருந்தாலும், விதவையா இருந்தாலும், அவன் ஸ்தோத்திர சிறுமைப்பட்ட மக்களா இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி பழகி பேசு. அவன் அப்படிப்பட்டதோ தேவ பிள்ளைகள் என்பது அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்தில் தான் நிற்பா, ஆனா நீ எங்கேயோ பார்த்துட்டே இருப்ப. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அந்த மாதிரி சுபாவம்லாம் இருக்கக்கூடாது. அல்ல அன்போடு அவங்கள பார்த்து பேசுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது ஸ்தோத்திரா, அவன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த கிறிஸ்துவ ஜீவியம் சொல்றது அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. நான் வாசித்த வேத பகுதியில் அல்லேலூயா அந்த 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பாப்பா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் சொல்ல போற ஒரு கருத்து என்னன்னா, இந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற வாழ்க்கை. அதான் சங்கீதம் 91:1 வாசிங்க பாபா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிற வாழ்க்கை தான் சபையில் இருக்கிற வாழ்க்கை. அவர் சிறகுக்குள்ள மறைஞ்சிருக்கிறான். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் மறைத்திருப்பது போல. ஆக சபையில வாழ்ற வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறைஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க வேகமா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அல்லேலூயா. அப்ப சபை என்பது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். இப்போ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏன்? உலகத்தில் உள்ளவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான், பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஆனா நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அதாவது பைபிள்ல ஸ்தோத்ரா பிலேயாம் சொல்லுகிறா, ராஜ ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அப்படி என்றால் அவன் ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒரு கூட்டம், ஒரு ஆசாரிய கூட்டம். எவ்வளவு மேலான இடத்துக்கு நம்ம ஆண்டவர் கொண்டு போகிறார். அப்படி நம்ம வாழ்கிறோமா? எவ்வளோ மேலான இடத்துல பைபிள் நம்ம சொல்லுகிறது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒன்று பிடிக்காது, அவன் இந்த ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டு இப்படி போட்டோ எடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம சபையில் எடுக்கிறோம், அது எங்கேயுமே போகாது.
அது நம்மளுடைய இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம சர்ச்சு குரூப்லேயும் அந்த பரிசு கொடுக்குற மாதிரிலாம் போட மாட்டோம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. ஆனால் சில சபைகளில் பொருள் அப்படி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுனால அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் வேறு இடத்துல கொடுத்து அவங்க பெரிய பணக்காரலாம் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. இந்த ராம்நாட்டில் ஒரு சபை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க ஒன்று ஒன்றா. இப்போது அவங்களுக்கு ஏராளமான பணம் வருது. அல்லேலூயா. ராமேஸ்வரத்துலேயும் ஒரு சபை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ பிடிச்சி இப்போ பெரிய பணம் அவங்களுக்கு வருது. அப்போது இந்த துவக்கத்தில் இந்த ஒவ்வொரு பொருளை கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது எதுக்காக? அது மூலமாக சம்பாதிப்பதற்காக. அது கடவுளுடைய சபையை ஒரு வியாபார நோக்கத்தோடு கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயல். இப்போ நம்ம சபையில் ஒரு எத்தனையோ தடவை, ஒரு 4-5 தடவை ஜனவரி மாதம் ஆமேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நம்ம சபையில் வச்சு ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் அவங்க மனைவிக்கு ஆமேன் சேலை ட்ரெஸ்ஸு கொடுப்போம். ஆமேன். வேறு ஆளுக்கு எடுக்கக்கூட விட மாட்டேன். வேறு பாஸ்டர்ஸ் கூட இப்படி எடுக்கக்கூட விட மாட்டேன். நானும் எடுக்கிறதில்ல. ஆமேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ட்ரெஸ் எல்லாம் எப்படி எடுப்போம் தெரியுமா? ஒவ்வொரு பாஸ்டர் மனைவிக்கும் 1200 ரூபாய்க்கு எடுப்பேன். ஒவ்வொரு சேலை வந்து 1200 ரூபா. ஆமேன். அப்படி தான் மேலான நல்ல ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுப்பேன். அப்படி ஒரு 4 தடவை கிட்டே செஞ்சுருக்குறோம். வருமானம் இல்லாமல் விட்டாச்சு. அதனால் உங்கள்கிட்ட காசு இருந்தால் இந்த ஜனவரியில் என்னோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை செய்வோம். பாஸ்டரையே தூண்டி போடுறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் இதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அல்லேலூயா. அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்வோம். அல்லேலூயா. ஆனால் இதை மாதிரி சில பேர் செய்கிறாங்க, ஆனால் போட்டா பிடிக்கிறாங்க. ஆமேன். நான் ஸ்தோத்திரம் எல்லா ஊழியர் கூடத்துலையும் சொல்லுவேன், இந்த போட்டா பிடிக்கிற கதையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது சபையை விற்கிறது மாதிரி, பாஸ்டரை விற்று சம்பாதிக்கிற மாதிரி. அல்லேலூயா. கது ஸ்தோத்திரா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி சபையினுடைய அவலமான நிலைமை இதுதான். இதை வச்சு பணம் சம்பாதிக்கிற மாதிரி மனிதர்கள் மாறுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் யாராய் இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஒரு ஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அவ்வளோ பெரிய பாக்கியமுள்ள ஒரு கூட்டம்தான் சபை மக்கள். அல்லேலூயா. அதனால் உன்னை மட்டமாக நீ நினைக்காத. நீ ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருக்கு சொந்தமான ஒரு ஜனம். இதுதான் சபை. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காகத்தான் கர்த்தர் நம்மை சபையில் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி சபையைத்தான் பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது? மேற்கொள்ளாதே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா.